Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மீனாட்சி அம்மன் கோயில் பகுதியில் பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத குடிநீர் தொட்டி குறித்து தமிழ்ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து அங்கு மாநகராட்சி ஆணையர் கௌரவ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். இது தொடர்பாக அந்த அலுவலர் என்ன கூறியிருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. தமிழ்ஜனம் செய்தி எதிரொலி காரணமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் அமைக்கப்பட்டு பல ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்த அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டி குறித்து தமிழ்ஜனம் தொலைக்காட்சியில் அமைச்சர் ஆய்வு குறித்த செய்தி என்பது ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தமிழ்ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை மாநகராட்சி ஆணையர் கௌரவ்குமார் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வெளிப்பிரகாரத்தில் பக்தர்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே இருப்பது, பயன்பாடு இல்லாமல் மக்கள் குடிநீரை பணம் கொடுத்து அருகில் உள்ள கடைகளில் வாங்கி வைக்கும் நிலை என்பது ஏற்பட்டது. நேற்று முன்தினம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து ஆய்வு மேற்கொண்ட இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கோவில் வெளிப்பிரகாரத்தில் பயன்பாடின்றி சுத்தமடைந்திருந்த குடிநீர் தொட்டிகளை பார்வையிட்டு அந்த குடிநீர் தொட்டிகளை உடனடியாக சீர் செய்து அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தி அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அந்த குடிநீர் விநியோகமும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நிலையில் இது குறித்த செய்தி நம்ம தமிழ்ஜனம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதன் எதிரொலியாக பார்த்தோம்னா மதுரை மாநகராட்சி ஆணையர் கௌரவ்குமார் தற்போது அந்த குடிநீர் தொட்டியில் அந்த மேடைகளில் ஏறி அந்த தொட்டிகளினுடைய செயல்பாடுகள் மற்றும் அதற்கான மின் இணைப்பு உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்தார். சம்பந்தப்பட்ட அந்த குடிநீர் தொட்டியை உடனடியாக சீரமைத்து குடிநீர் விநியோகம் பொதுமக்களுக்கு வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்ஜனம் தொலைக்காட்சி எதிரொலியாக மதுரை மாநகராட்சி ஆணையர் உடனடியாக ஆய்வு செய்து அந்த பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக பக்தர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.